இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு வழியா பத்திரம் நம்ம கைக்கு வந்தது நிம்மதியா இருக்குமா? ஆனா கடை இன்னும் அவ பேர்ல தானே இருக்கு. கடை அவ பேர்ல இருந்தாலும் பத்திரம் இல்லாம அவளால விற்க முடியாதுல்ல. அது வரைக்கும் நமக்கு லாபம் தானே. அடுத்த கட்டமா சட்டப்படி நம்ம கடைய எப்படி மீட்கிறதுன்னு பார்க்கணும். நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா அவளும் யோசிப்பா. சும்மாலாம் இருக்க மாட்டா. இது வேற அவளுக்கு பெரிய தோல்வி. எப்படியும் பெரிய ஆட்டம் ஆடுவா. அவன் ஆடுனா நம்ம அடங்கி போயிருவோமா? நாமளும் ஒரு கை பாத்திர வேண்டியதாண்டா. எனக்கு என்னமோ பத்திரம் நம்ம கைக்கு வந்ததுல இருந்து ரொம்ப நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் கடை நமக்கு தான். ஆனா அது என்னைக்குன்னு தான் தெரியல. சவால் விட்டுருக்கோம்ல, ஒரு மாசத்துல மீட்டு காட்டுறேன் பாரு. அடேங்கப்பா, திருட்டு குடும்பம் அது பண்ண திருட்ட நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. அதை யார் சொல்றா பாரு. நீ தாண்டி திருடி. எங்க சொத்தை மீட்கிறது ஒன்னும் திருட்டு இல்ல, திருட்டு மொழிய பாரு. அக்கா, சதி பண்ணி ஜெயிச்சிட்டோன்னு ரொம்ப ஆடாதீங்க. உங்களெல்லாம் நான் அவ்வளோ நிம்மதியா இருக்க விட மாட்டேன். மேடம், அதுக்கு நீங்க முதல்ல நிம்மதியா இருக்கணும். கொஞ்சம் அடங்குங்க. விஜி, காஃபி எதுவும் குடிக்கிறியாமா? கண்மணி, விஜிக்கு ஒரு காஃபி போட்டு கூட. விஷம்லாம் கலக்காத, ரொம்ப டயர்டா இருக்கா. ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இரு. ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலைண்ணே. எனக்கு தெரிஞ்சது உங்களால மட்டும்தான் முடியும். இரு. யார்ட்டையும் நம்பி கொடுக்கவும் முடியாது. அப்புறம் நான் மாட்டிக்குவேன். கரெக்ட், அவங்களே தான் ரொம்ப குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. நீங்க எதுவும் யோசிக்காம பண்ணிடுங்க. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஐயோ, இந்நேரம் மீன் புழுவை கடிச்சிருக்கு. நம்ம பணத்தை பத்தி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. எவ்வளவு பணம் வேணா வாங்கிக்கங்க. ஆனா ஒண்ணு, வேலை சுத்தமா இருக்கணும். மொத்தமா முடிச்சு விட்டுறணும். முடிச்சுட்டு சொல்றீங்களா? ஐயோ, பயத்திலே சாவும். ஏ விஜய் விஜய் விஜய், என்னம்மா? அந்த மாற ஏதோ பிளான் பண்றான்டி. அதான் நான் அப்பவே சொன்னேனே. அது இல்லடி, போன்ல யார்கிட்டயோ இது மிஸ் ஆயிடக்கூடாது, இன்னோட முடிச்சு விட்டுறணும்னு சொல்றான்டி. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்டி. நம்மள போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றானுங்கடி. என்னடி பாக்குற? நீ தானம்மா பயப்படவே கூடாது, தைரியமா இருக்கணும்னு சொன்ன. இப்ப ஏமா உனக்கு கை காலெல்லாம் நடுங்குது? அது உயிர் விஷயம் இல்ல, பேச்சு வாக்குல விட்டுற முடியாது இல்லடி. மா, அவனுங்க பண்றத பண்ணட்டும், நாம உஷாரா இருப்போம். நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி வைக்கலாம். என்ன பண்றானுங்க அவனுங்க? ஏய், அவனுங்க ஏதோ ஏசியை பிடிச்சு மாட்டிட்டு இருக்கானுங்கடி. ஆமா, ஏசில என்ன வைப்பானுங்க? ஐயோ மக்கம்மா, அதான் ஏசில சிலிண்டர்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு அதுல விஷத்தை கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஷமா? ஏசி சிலிண்டர்லயா? அப்படியெல்லாம் கலக்க முடியுமா? அதெல்லாம் கலக்கலாமா? கலந்தா நம்ம நைட்டு ஏசியை போட்டு தூங்கணும்னு வையேன், அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா பரவி கொசு எல்லாம் செத்து போயிரும்ல. நம்ம உடம்புக்குள்ள போய் காலையில எந்திரிக்க மாட்டோம். நல்லா தூங்கிடுவோமா? ஐயோ அம்மா, நம்ம செத்துருவோமா? என்னது,
செத்துருவோமா? ம், என்னடி சொல்ற? சார் வேலை முடிஞ்சு சார். ஓகே சார். ம் எல்லாம் ஓகே சார். தேங்க்ஸ் சார். வரேன் சார். ம். வரேன் சார். டேய் வாங்கடா. ம். அடியே விஜி, உன் கதை முடியும் நேரம். அம்மா, ம், போச்சு போச்சு போச்சு. என்னடி ஆச்சு? அம்மா, மாற நம்ம கார் பிரேக் வரை கட் பண்ணிட்டாமா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, நான் என் கண்ணால பார்த்தேன். கார்ல பிரேக் வரை கட் பண்ணிட்டாமா. அண்ணா அண்ணா, மேடம் ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். இந்த வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். வெளியே நம்ம கார் நிக்குதுல, ஆமா மேடம். வெளியே போகணும். ஆ. அதுல பிரேக் அதெல்லாம் கொஞ்சம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்களேன். சரிங்க மேடம். ஆ. மேடம் பார்த்துட்டேன் மேடம். எல்லாம் கரெக்டா இருக்கு மேடம். ஆ. நல்லா செக் பண்ணீங்களா? நல்லா செக் பண்ணிட்டேன் மேடம். கரெக்டா இருக்கு மேடம். ஆ. சரி, நீங்க போய் வண்டியை தொடச்சு வைங்க. சரிங்க மேடம். ஏய், ம், என்னடி ஃபேன் ஓட மாட்டேங்குது? உனக்கு புரியலையாமா? அப்பதானே நம்ம ஏசி போடுவோம். அதுக்காக தான் அந்த ஃபேனோட கனெக்ஷனை கட் பண்ணிருக்கானுங்க. அம்மா, இங்க பாரு, எவ்வளவு வேர்த்தாலும் நம்மளால தூங்கவே முடியலனாலும் பரவாயில்ல, இந்த ஏசிய மட்டும் போடக்கூடாது. நீ எங்க தூக்க கலக்கத்துல போட்டுற போறியோன்னு பிளக்க புடுங்கி கூட விட்டேன். நீ படு, நான் பாத்துக்கிறேன். போ. எப்பர்ரி? எனக்கு தான் வேர்க்குதே. நீ படு, நான் ஏதாவது ஐடியா பண்றேன். படு படு. இவ சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாளே. ம். படு படு. வேற வழி இல்ல. ஆஹா, குளு குளுன்னு வருதேடி. ஏசி போட்டியாடி? போட்டேன்னு வச்சுக்கோ, தூங்கு. சரி. டார்ச்சர் பண்ணிட்டு